கரூர் மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ தொடர்புடைய கல்குவாரி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி குழுவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பத்திரிகையாளர் சங்கங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் இயங்கி வரும் கல்குவாரி விதிகளுக்கு புறம்பாக செயல்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அது குறித்து ஆய்வு செய்ய நியூஸ் தமிழ் திருச்சி மாவட்ட செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் ஆகியோர் ஐயர்மலை பகுதிக்கு சென்றுள்ளனர். குவாரிக்கு அருகே ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி படம் பிடித்ததற்கு அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவர்கள் தங்களை தாக்கியதாகவும் செய்தியாளர்கள் புகார் கூறியுள்ளனர். அநியாயத்தை யாரும் கேட்கணும் இல்லை. பெரிய அட்டூழியம், கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்தாங்க. வந்து மிருகத்தரமா அடிச்சாங்க. கீழே போட்டு நறுக்கி முடிச்சாங்க. கிட்டத்தட்ட அம்மா ஆத்தாங்க கதறாங்க 2 பேரும். அவங்க கேமரா, அவங்களுடைய லைஃப் எல்லாமே உடஞ்சிச்சு. என்னுடைய தோணை எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. அந்த குவாரி ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டி தரப்புக்கு சொந்தமானது என்றும், எனவே குவாரி ஊழியர்களுடன் சேர்ந்து எம்எல்ஏவின் ஆதரவாளர்களும் தங்களை தாக்கியதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடன் சென்ற வழக்கறிஞர் திருமலைராஜனும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருச்சி எஸ்பி ஜோஸ் தங்கையா உத்தரவின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் செய்திக்குழுவினரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செய்தியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு பத்திரிகையாளர் சங்கங்களும் டிடிவி தினகரன், அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது செய்தியாளர்கள் தரப்பு தங்களை தாக்கியதாக குவாரி ஊழியர்களும் காவல்துறையில் புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இருதரப்பிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக திருச்சி காவல்துறை தெரிவித்துள்ளது.